ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது நிறைய விதமாக செய்யலாங்க. இன்றைக்கி நான் கடைகளில் செய்கிற மாதிரி டபராவில் நம்ம தம் போட்டு செய்கிற அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ அரிசி அந்த அளவில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுல எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக. அதுக்காக கறி பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். எப்போவே நம்ம எடுக்கிற அரிசியை விட கறி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும், தக்காளி ஒரு 200 கிராம் இருக்கும். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேங்க, சின்ன துண்டு இஞ்சி. இது 25 கிராம் இஞ்சி இருக்கும். அடுத்து ஒரு 50 கிராம் பூண்டு. அடுத்து இதுக்கு மசாலான்னு நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா வெறும் பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7 லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு 4 துண்டு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு காரத்துக்காக நம்ம ரெட் சில்லி வெறும் மிளகாய்த்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க. நல்ல திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, சால்ட் உப்பு சேர்த்து நல்லா நான் கலந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கறி 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீளமாக நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், நமக்கு தேவையான அந்த மசாலா பேஸ்ட்டு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் விழுதா. இப்போ நம்ம இந்த கறியில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கறியில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தயிர் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இதில் அந்த திக்கான தயிரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கிற வரைக்கும் இது இந்த மசாலாவில் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான இந்த அரிசி எடுத்து வைக்கிறேன். அரிசியை நான் 1/2 கிலோ அரிசியை இந்த கப்பில் அளந்துக்கிறேன். அப்போ தான் நம்ம தண்ணி இதுக்கு கரெக்டாக சேர்க்க முடியும். அதனால் இந்த கப்பில் நான் அளந்து இந்த அரிசியை இதில் போட்டுக்கிறேன். அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்மதி அரிசி இல்லைனா சீரக சம்பா அரிசி, இது 2 தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நான் பாஸ்மதி அரிசியில் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இந்த அரிசியை இந்த கப்பில் நான் அளந்து போட்டிருக்கேன். 2.5 கப்பு அளவுக்கு இந்த அரிசி நமக்கு இருக்குங்க. இப்போ இதை கணக்கு பண்ணி நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான எண்ணெய். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அதிகமாகிடுச்சுனாலும் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் எண்ணெய் 1 கப்பு, இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50 ml கப்பு இருக்குங்க. அதில் 50 ml எண்ணெய் எடுக்கிறேன். அதே கப்பு அளவில் நான் 50 ml நெய் எடுக்கிறேன். இப்போ நமக்கு நெய், எண்ணெய் இது 2த்தையும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாலும் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் ஒரு டபரா ஸ்டவ்வில் வச்சுருக்கேன்.
நம்ம செய்கிற இந்த பிரியாணி டபரா பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். அதனால் வந்து நல்ல திக்காக கனமாக இருக்கிற இந்த டபராவாக நம்ம பார்த்து செலக்ட் பண்ண. இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நெய் எண்ணெய் அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா காஞ்சதும் அது நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிய விடுறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டு நல்லா விடுறேன். பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பொறுமையாக வதக்கி விடலாம். இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா உடனே வந்து கொஞ்சம் லேசாக அடிப்பிடிக்க வரும். அதனால் நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டு இருக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இதை வந்து நான் அப்படியே சும்மா வச்சு போடுறேன். இதையும் வந்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினா, கொத்தமல்லி அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் வந்து நம்ம சிக்கன்லேயே நிறைய கொழுப்பு இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேரும். அதனால் நம்ம அவசரப்பட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றக்கூடாதுங்க. அந்த கரெக்டான அளவு அந்த எண்ணெய் ஊற்றினாலுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மூடி விடலாம். நல்லா வதங்கிட்டுரும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த புதிச்ச மிளகாய் இது எல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக மர்ஜ் ஆகி நல்லா குழஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து பொறுமையாக நல்லா வதக்கி விடணும். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து வதங்கி குழைவாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 நிமிஷம் அது வந்து ஈஸியாக வெந்துடும். அதுக்கு மேலே அது வெந்தாலும் வந்து கறி பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் நம்ம வந்து அந்த டைம் லிமிட்லேயே நம்ம வந்து இந்த சிக்கனை வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய்த்தூளை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். வெறும் மிளகாய்த்தூள் அது பேலன்ஸ் 1 ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தயிரை இதில் ஆட் பண்ணலாம். தயிரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் வதங்கட்டும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசியில் இப்போ தாங்க நம்ம கூட தண்ணி சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கறியை நம்ம வந்து சிக்கன் வதக்கிறதுக்கு போட்டதும் அதுக்கப்புறம் தான் இந்த அரிசியில் தண்ணி விடணும். ஏன்னா வந்து சிக்கன் வேகிறதுக்கும் 12 நிமிஷம் ஆகும். இந்த அரிசியும் ஒரு 12 to 15 நிமிஷம் நம்மளுக்கு ஊறினா போதும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டோம்னா அரிசி வந்து உடஞ்சிடும். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கனாலும் நல்லா வந்து வதங்கி வருது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதை இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இந்த உப்பு சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே வந்திருக்கும். நம்ம ஊற்றிருக்க அந்த தயிர், வெங்காயம், தக்காளி இது எல்லாம் சேர்ந்து அதுலேருந்து அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியில் அந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து அரிசி வந்து 2.5 கப் எடுத்திருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா
1:2 அந்த விகிதத்தில் தான் ஊற்றணும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ நம்ம 2.5 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி விடணும். ஆனால் இப்போ இந்த கறியிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கப்பு தண்ணி வந்து இருக்குது. ஸோ பேலன்ஸ் 3 கப்பு தண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக தண்ணி விட்டோம்னா பிரியாணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக அருமையாக வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வைக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை இதில் சேர்க்கலாம். இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து சைடில் வந்து கரண்டியை வச்சு தான் நம்ம லேசாக கிளறி விடணும். இல்லைனா அரிசி பார்த்திங்கன்னா உடையும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். இப்போ இதை வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வருது. இப்போ நம்ம ஊற்றிருக்க அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் வந்து இதை நம்ம இந்த ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஒரு 6 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். இப்போ இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை இப்போ இதை சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ 6 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடியை திறக்க கூட வேண்டாங்க. இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் திறந்து காமிக்கிறேன். இல்லைனா 6 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 3 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நம்ம தம்மில் எடுத்து போட்டுட்டோம்னா நம்மளுடைய பிரியாணி அழகாக ரெடி ஆயிரும். நம்ம அடிக்கடி திறந்து பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்போ தம் போடுறதுக்காக நான் வந்து ஒரு இரும்பு தவாவை நல்லா ஸ்டவ்வில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் இந்த ஸ்டவ்வில் இதை இரும்பு தவா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பிரியாணி டபராவை வச்சு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு அதை எடுத்து வச்சு அது ஒரு 20 நிமிஷம் அந்த தம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த தம்மில் இருந்து நான் எடுக்கிறேங்க இந்த பிரியாணியை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுடைய பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் வேணும்னா இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேலன்ஸ் புதினா கொத்தமல்லி அதை கொஞ்சம் மேலே அதில் தூவி விடுறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு உடனே சாப்பிட்றத விட ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் வந்து இந்த சூட்லேயே அதை அப்படியே நல்லா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் செட் பண்ணிக்கிட்டு இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சுவையான சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.